ஹாய் ஆல், வெல்கம் டு எம்சி ஹவுஸ் ஒய்ஃப் கிளப். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு மூவி பார்த்தேன். ஸோ அந்த மூவியை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த மூவியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்றதையும் நம்ம அப்படியே ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் கப்பல் இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிடுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் பூர்ணிமா தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணமான ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இருக்காது. அதுக்காக நிறைய ஃபர்டிலிட்டி சென்டருக்குலாம் போவாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டாங்க இல்லையா பூர்ணிமா கல்யாணத்துக்கு முன்னாடி, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் தான் ஸ்டோரி. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரைம் த்ரில்லர். என்ன மாதிரியான க்ரைம் அப்படின்னா, மெடிக்கலில் நடக்கிற ஒரு பெரிய க்ரைம் தான். ஒரு மெடிக்கல் கிரிமினல் கான்ஸ்பிரசியை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. காமெடின்னு பார்த்தீங்கன்னா 2 கார் திருடனுங்க இருப்பானுங்க, அவனுங்க தான் காமெடி பண்ணுவானுங்க. சொல்லப்போனால் அவனுங்க மூலியமாக தான் இந்த க்ரைமே வெளியில் வரும். இந்த மூவி ரொம்ப நல்ல ஹிட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். பட் என்ன கொஞ்சம் சிம்பிளாக எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். போர் அடிக்கும். பிகினிங்கில் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா போர் அடிக்கும், அப்படி தூக்கம் கூட வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், நிறைய ட்விஸ்ட்டும் இருக்குது. மூவி சிம்பிளாக எடுத்ததுனால தான் இது பெரிய ஹிட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஓகே தான். ஆக்ட் பண்ண வரைக்குமே எல்லாமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் மூவி ஹிட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. பட் பார்க்கலாம், மூவியை யூடியூப்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நானும் ஆனியன் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நாளாச்சு வீட்டில் இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கா. சரி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி செஞ்சேன். ஒரு 5 பீஸ் தான் எடுத்த போதும் இதுவே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தருக்கு செய்கிறதுக்காக இவ்வளோ மெனக்கட வேண்டியதாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சீரியல், மூவிஸ், டிவி சீரியல்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளோட வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் பாய்.